கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக்கின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற வெண்கலப் பதக்கத்திற்கான மல்யுத்த போட்டியில் அமன் ஷெராவத் கலந்து கொண்டார். அரையிறுதிப் போட்டிக்கு பின்னர் அமன் ஷெராவத் 61.5 கிலோ எடையோடு இருந்துள்ளார். ஆனால் போட்டி 57 கிலோ எடை பிரிவிற்கானது என்பதால் அமன் ஷெராவத் இரவு முழுவதும் தூங்காமல் தீவிரமாக உடற்பயிற்சி மேற்கொண்டுள்ளார். மேலும் 10 மணி நேரத்தில் 4.6 கிலோ எடையை குறைத்து போட்டிக்கு தயாராகியுள்ளார். ஏற்கனவே எடை காரணமாக ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகாத் வெளியேற்றப்பட்ட நிலையில் இனி அதுபோல நிகழக்கூடாது என ஒரே இரவில் 4.6 கிலோ எடையை அமன் ஷெராவத் குறைத்துள்ளார். இதுகுறித்து பேசிய பயிற்சியாளர் தஹியா, மல்யுத்த போட்டிகளின் வீடியோக்களை இரவு முழுவதும் பார்த்தும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அமன் ஷெராவத்தின் எடையை கண்காணித்தும் வந்ததாக கூறியுள்ளார். மேலும் இரவு பகல் தூங்காமல் இருந்தோம் எனவும் எங்களால் இன்னொரு பதக்கத்தை நழுவவிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வெண்கலப் பதக்கத்திற்கான மல்யுத்த போட்டியில் அமன் ஷெராவத் டாரியன் குரூஸை வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். பங்கேற்ற முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே இந்திய மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது.